அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை 2020 எலெக்ஷனை பொறுத்தவரை திமுகவிற்கு ஓட்டு குறைவதற்கு விசிகே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு எல்லா அஜெண்டாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. இந்த விஷயம் அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விதமான ஹிண்டாக கிடைக்கப்பட்டிருக்கு. அதற்கு இவங்க பண்ண வேலைகள் என்ன, எப்படி அது ஹிண்டாக கிடைக்கப்பட்டிருக்கு, தலைமையருக்கு எப்படி கொண்டு போயிருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எலெக்ஷன் 2024. இப்போ நம்ம இந்த எலெக்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரிவைன் பண்ணோம் மக்களே. 2021க்கு போகலாம். 2021 சிதம்பரத்தில் ஒரு மீட்டிங் போடப்பட்டது. அப்போது திமுகவுடைய மீட்டிங், அந்த மீட்டிங்கில் எல்லாமே அதை கூட்டணி கட்சி பூரா இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சிதம்பரத்தில், இந்த முறை டிஎம்கே வெற்றி பெற்றால் அதன் கூட விசிகேவுக்கும் சீட்டு கொடுத்து அவங்க வந்தாங்கன்னால் விசிகே அராஜகம் அதிகமாக இருக்கும். சிதம்பரத்தில் முழு அதிருப்தி அங்கே உள்ள சிதம்பர மக்களுக்கு பிகாஸ் ஆஃப் திருமாவளவன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் விசிகே கை இங்கே ஓங்கினால், சிதம்பரம் அவங்க சொல்லவே இல்லை, மறுபடியும் டிஎம்கே வெற்றி பெற்று விசிகே கை ஓங்கினால் தமிழ்நாட்டில் கலவரம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்து முன்வைக்கப்பட்டது சிதம்பரத்தில். அதனால தான் நீங்கள் பார்த்தால் தெரியும் மக்களே, இந்த 2024 எலெக்ஷனில் சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு பயங்கர அதிருப்தி. யாருமே சில இடங்களில் திருமாவளவனை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, காலனிக்குள்ளேயே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதிருப்தி இருக்கின்றன. இதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி கலவர சம்பவம். அது மட்டும் இல்லாமல் தொகுதி பக்கம் திருமாவளவன் வரதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கின்றது. எல்லாத்துக்கும் மேலே கள்ளக்குறிச்சி கலவர சம்பவத்தில் நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதில் உங்களுக்கு இந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், எஸ்சி சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கேஸ் வாங்கினாங்க. அதற்கு மிக மூல காரணம் திருமாவளவன் அப்படிங்கிற விஷயமும் அங்கே பயங்கர அதிருப்தியாக போயிட்டுருக்குது சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு. அதனால தான் சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் பயங்கரமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களை கூட யாரை போட்டால் கரெக்டாக இருக்கும், யாரை போட்டால் ஹெவி காம்படிஷன் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு உள்வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு மக்களே. நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவை பேசுவோம். என்னோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன், அதை தனியாக வீடியோ பேசலாம் மக்களே. பட் இங்கே இப்போ வந்துடுவோம். 2021க்கு எலெக்ஷனுக்கு முன்பு இந்த ஒரு வார்த்தை விவாதிக்கப்பட்டது சிதம்பரத்தில் கூட்டத்தில். அப்போது இந்த முறை டிஎம்கே வெற்றி பெறும் அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்கும் பரவலாகவே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் விசிகே கை ஓங்கிவிட்டால், ஏனால் டிஎம்கே வெற்றி பெறதை பற்றி அவங்க சொல்லலை, டிஎம்கே வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தை கட்சிகள் இங்கே கை ஓங்கிடுச்சுன்னா கலவரமே தமிழ்நாட்டில் வரும் அப்படிங்கிறதே முன்கூட்டியே அங்கே பேசப்பட்ட ஒரு விவாதம். அதற்கு ஏற்ற மாதிரியே அப்போ திமுக உள்ள திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை பெருசாக கண்டுக்கலை. ஏனால் எப்படி திரு மு கருணாநிதி அவர்கள் அப்பா இருந்தப்போ எப்படி இருந்தானோ திருமாவளவன் அதே மாதிரி இப்பயும் இருப்பான் அப்படின்னு நம்பினாருன்றதும் இன்னொரு தகவல். ஆனால் இங்கே வெற்றி பெற்றவன் 2021 டிஎம்கே வந்ததுக்கு பிறகு விசிகே பண்ண அட்ராசிட்டிஸ் அப்படின்னு கொஞ்சம் கிடையாது மக்களே. அதில் நிறைய சம்பவங்களை கோட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சம்பவங்களை நான் ரொம்ப ஷார்ட்டாகவும் ஜஸ்ட் டைட்டில் மட்டும் சொல்கிறேன், நான் இதை பற்றி டீட்டெயில் தனியாக பேசலாமோ. அதனால் மு க ஸ்டாலின் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே திருமாவளவனை தள்ளியே வச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதையும் நம்ம பார்த்தாகணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு வேங்கை வயல் இஷ்யூ. வேங்கை வயலில் அங்கே மலத்தை கலந்ததே அந்த ஊர் மக்கள் தான். ஏன்னா டேங்க் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. அங்கே இருக்க கவுன்சிலராக இருக்கவர் அதிமுக கட்சியை சேர்ந்தவர். டேங்க் கிளீனிங்க்கு ஃபண்ட் இல்லைன்னு சொல்கிறார். க்ளீன் பண்ண கேட்குறாங்க. இப்போ ஃபண்ட் இல்லைன்னு சொன்னதுமே நீங்கள் க்ளீன் பண்ண மாட்டியா, எப்படி நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னே அந்த தண்ணியில் மலத்தை கலந்ததும் அவர்கள் தான். இதுக்கு உடந்தையாக இருந்தது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 2 கான்ஸ்டபிள்ஸ். இந்த விஷயமெல்லாம் ஃபஸ்ட்டு பிரிலிமினரி என்கொயரிலே வெளியே வந்துடுச்சு. வெளியே அந்த எவன் போய் கலந்தானோ அவன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கன்ஃபெஷன் கொடுக்க கூப்பிட்டு போகிற சமயத்தில் வெளியே இருந்து அந்த புரோக்கரான கதிர், எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற அந்த புரோக்கரு விசிகே சப்போர்ட்டோட வெளியேருந்து கத்திட்டு இருக்கான். எதுவும் கன்ஃபெஷன்லாம் கொடுத்துடாதரா, நீ கவலைப்படாத, வெளியே நாங்கள் நிற்கிறோம்டா, நாங்கள் தைரியம், நாங்கள் உங்கள் பாதுகாப்பு இருக்கோம்னு கத்துறான். இந்த விஷயம்
கன்ஃபெஷன் கொடுக்க கூட்டிகிட்டு போன அவனுக்கு அவன் காதில் கேட்குற மாதிரி கத்துறான். அவன் காதில் கேட்டதுமே அவன் உஷாராயிட்டு என்ன பண்ணிட்டானால், ஓகே நமக்கு வெளியே சப்போர்ட் இருக்குது, நமக்கு உள்ளே தான் வெளியே தெரிய மாட்டேங்குது, வெளியே சப்போர்ட் பெருசாக போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சவொடனே அவங்க பல்ட்டி அடிக்கிறான். இந்த நிமிஷம் வரையில் சிபிசிஐடிக்கும் இந்த கேஸ் மாற்றப்பட்டு அதாவது யாரை குற்றம் சாட்டினாங்களோ அந்த அதிமுக கவுன்சிலரு ஃபஸ்ட்டு ரத்தத்தை தராரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. முதல்ல என்கொயரிக்கு வராரு, முதல்ல அவருடைய பாலிகிராஃபி டெஸ்ட்டுக்கு வராரு. ஸோ பாலிகிராஃபி டெஸ்ட்டாக இருக்கட்டும், டிஎன்ஏ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டாக வந்து நின்றுறாரு. ஆனால் அந்த ஊர் மக்கள் வரமாட்டேங்கிறானுங்க. கேட்டால் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களே விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டுட்ருக்கானுங்க. இது முதல் பிரச்சனையாக அமைந்தது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. இரண்டாவது கள்ளக்குறிச்சி கலவரம் உருவாகி நடந்து முடிகிற வரைக்கும் மு.க. ஸ்டாலின் தெரியவே இல்லை, எப்படி நடந்துச்சுன்னு புரியவே இல்லை. அதற்கு பிறகு there was a report given by SIT along with intelligence. அந்த ரிப்போர்ட்டில் திருமாவளவன் தான் கலவரத்தை செய்தவன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்காவான ஜாதி கலவரம், கவுண்டர்களை அடிப்பதற்காகவும் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் அப்படிங்கிற நபரை பழிவாங்குவதற்காகவே, ஏன்னால் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் பார்ன் கவுண்டர் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கலவரம். இந்த கலவரத்தில் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். உடனே எங்கே ஆட்சி கலைச்சிட போகிறாங்க அப்படிங்கிற பயத்தில் மு.க. ஸ்டாலின் அவர் கிளம்பி நேராக போய் மோடியை சந்திக்கிறார். சந்தித்து இவர் வந்து காம்ப்ரமைஸ் சொல்கிறார், இல்லை நீங்கள் இது பண்ணுறாதீங்க, இவங்க பண்ண வேலைன்றார். இதெல்லாம் பேசப்பட்ட உண்மைகள், வெளியே வராத உண்மைகள். ஏன்னால் இப்படி கலவரம் நடந்து போச்சுன்னால் ஒரு ஸ்கூலை எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்டே போதும். இங்கே இருக்கக்கூடிய அதுவும் பண்ணது யார்? கூட இருக்கக்கூடிய தோழமை கட்சின்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சி. அப்போ இது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் போதும், ஒரே ஒரு பாயிண்ட் போதும் இங்கே ஆட்சி கலைப்பதற்கு. ஆனால் மோடிக்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசுகிறார் ஸ்டாலின், பண்ணுறாதீங்க அப்படின்னு. எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நான் பண்ண விட்டுருக்க மாட்டேன்றார். இவ்வளோ காம்ப்ரமைஸ் பேசி தான் இங்கே ஆட்சி கலைக்கப்படாமல் பார்த்து கொண்டது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இதற்காக ஸ்டாலின் கொடுத்த விலை மிக அதிகம். டைரெக்டாக எதிர்த்துக்கிட்டு இருந்த பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருந்தது போயிட்டு அப்புறம் எதிர்க்க முடியாமல் எப்படி அரசியல் பண்ண முடியாமலும் சிக்கலில் மாட்டினாருன்ற விலை மிக மிக அதிகம். மூணாவது விஷயம் இருக்குது மக்களே, அது இன்னும் ரொம்ப கொடுமை. கருணாநிதி அவர்கள் ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவரும் அவர் பையனும் பேசிக்கிட்டே 7 வருஷம் ஆகுது, ஒன்றா க்ளோஸாக பேசி. ஸோ தனியாக வாழ்ந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய மகனான ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவங்களுடைய மனைவி, அவங்க குழந்தை, இந்த இடத்துல ஒரு தலித் பொண்ணு வேலைக்கு போயிருக்கா. அவளுடைய திமிரெடுத்த தனத்தால், அவளுடைய பண்ண பல தவறுகளால் நம்ம இன்னும் அந்த கேஸை முடிக்கல மக்களே. நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் அதை பற்றி வெளியாகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டிங் ஃபியூ டீட்டெயில்ஸ் மக்களே. கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஏன் அபார்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை அந்த சோ கால்டு அப்பாவி தலித்து பெண் ஏன் பேசினா, அது உள்ள இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன, அதில் ஒரு பக்கம் அந்த மஞ்சு அப்படிங்கிற மஞ்சுநாதன் அப்படிங்கிற லவர் பேர் போட்டு எழுதியிருப்பா லெட்டரில். இன்னும் அதே லெட்டரில் பார்த்தீங்கன்னா பாய் பெஸ்ட்னு பையன் பேரை போட்டிருப்பா. அந்த பாய் பெஸ்டிக்கும் இந்த அபார்ஷன் சொன்ன வார்த்தைக்கும் மஞ்சுநாதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எல்லாத்துக்கும் மேலே போய் பொங்கலுக்கு லீவ் விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் எப்படி வெளியே வந்தது, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக கண்டிப்பாக நான் டீட்டெயில் ரிப்போர்ட் நம்ம கொடுப்போம் மக்களே, விட மாட்டோம் அந்த கேஸையும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அந்த தலித்து பொண்ணு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உள்ளே பூந்து மறுபடியும் இந்த பிரச்சனையை தப்பாக எஸ்கலேட் பண்ணி, தப்பே பண்ணாத ஆண்டோ மதிவான் மற்றும் மலினா அவங்க 2 பேர் மேலேயும் SC/ST ஆக்ட் போட வச்சது விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் அந்த எச்ச புரோக்கர் கதிர். இதற்கு உடந்தையாக இருந்தது திருமாவளவன் கோஷ்டி. ஆரம்பத்தில் அறிக்கை ஒன்று விட்டான் திருமாவளவன். அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டும் படாமல் பேசி விட்டுருந்தான், ஏன்னா எலெக்ஷன் டைம் வந்திருக்குன்றதுனால. ஆனால் எக்மோரில் எப்போ அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி பாப்பா மோகன் கூட ஒட்டுமொத்த விசிகே லாயர் கூட்டமும் சேர்ந்து நின்றுக்கிட்டு விசிகே லாயர்ஸ் நாங்கள் கூட நிப்போன்னு மாறுதட்டி ஃபோட்டோ எடுத்தாங்களோ, அப்போ தான் ஸ்டாலினுக்கு தெரிகிறது, அட பாவிகளா, இங்கேயும் ஃப்ராடுத்தனமா. அப்போது நீங்கள் எல்லா பிரச்சனையும் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் உள்ளே செஞ்சுக்கிட்டு வெளியே எங்கிட்ட நடிப்பீங்களா அப்படிங்கிறது அப்போ தான் புரிந்து கொள்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொது தொகுதி வேணும் இந்த வாட்டி எங்களுக்கு, ஆதவர்ஜம் உள்ள கொண்டு வரான்.
ஏன் ஆதவ அர்ஜுனா கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற நபர் அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பேஸ்கெட்பால் பிளேயராக வளர்ந்து வந்ததெல்லாம் தனி கதை. ஆனால் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஏன் பேரும் பெருமையும் புகழும் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணி மருமகனாக அங்கே போய் நின்னதுனால தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு பேர் புகழ் எல்லாமே. மார்ட்டின் அப்படிங்கிற நபர் நம்ம பார்த்தால் தெரியும். மார்ட்டினை பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கும் அவர் தான் அதிகமாக ஃபண்ட் கொடுத்துருக்காரு as எலக்ட்ரல் பாண்டா, ஈவன் டு டிஎம்கே. ஸோ டிஎம்கேக்கும் ரொம்ப க்ளோஸ் மார்ட்டின், பிஜேபிக்கும் ரொம்ப க்ளோஸ் மார்ட்டின். மார்ட்டினுடைய மனைவி காங்கிரஸில் முக்கிய பிரமுகர். ஸோ அவங்க குடும்பத்தில் எல்லா கட்சியும் இருக்குது. இந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா நம்ம வளவோட்டு இழுத்துட்டோம்னால் பிசிகே சப்போர்ட்டாக வந்து நின்னார்னா நாம் நினைக்கிறத நிறைவேற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து நண்பர்களாக இருக்கிறார்கள். ஸோ இதை பிளான் பண்ணி தான் கொண்டு வரான் திருமாவளவன். கொண்டு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், முதல்ல ஆதவ அர்ஜுனா எஸ்சி சமூகமே கிடையாது. ரெண்டாவது, கட்சிக்கு புதுசாக உள்ளே வந்து 50 கோடி ரூபா காசு கொடுத்த உடனே அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஜெனரல் செக்ரட்டரிக்கே வைஸ் ஜெனரல் செக்ரட்டரியாக போடுற அளவுக்கு என்ன அங்கே தேவை வேண்டி கிடக்குது. அப்போ மற்ற சுற்றி உள்ள குறுமட்டைலாம் அக்செப்ட் பண்ணிச்சு எல்லாத்தையுமே. அதை கேள்வி இருக்கிறது மக்களே. சங்கத்தமிழ்னு ஒரு ஃப்ராடு அவன் பேசிகிட்டு இருக்கான். எங்கள் பொது தொகுதி கொடுக்கணும், நாங்கள் தீ குளிச்சிருவோன்னு பேசிகிட்டு இருக்கான். பொது தொகுதி கொடுக்கலையே, ஏன் தீ குளிக்காமல் போயிட்ட நீ? கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? இதுவரையில் இருந்த எல்லா கட்சிக்காக இருந்த யாருக்குமே கொடுக்காத ஒரு பதவியை உருவாக்கி கொடுக்குறாங்க ஆதவ அர்ஜுனாக்கு. ஏனால் பொது தொகுதி கேட்கணும், ஆதவ அர்ஜுனா மூலியமாக டிஎம்கேல ப்ரெஷர் பண்ணி பொது தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதியாக வாங்கணும். அப்படி வாங்கிட்டு அந்த கலவர வழக்கை ஒன்றாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் திருமாவளவனுடைய பிளானாக இருந்துக்கு. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ண அந்த விஷயத்தை பற்றி மக்களே எக்ஸ்போஸ் பண்ணதுனாலையும் ப்ளஸ் ஸ்டாலின் அவர்கள் கம்ப்ளீட்டாக அதிருப்தியாக இருக்கிறார் விசிகே மேலேயும் ப்ளஸ் திருமாவளவன் மணி அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த பொது தொகுதி அப்படிங்கிறத கொடுக்கல. நம்ம இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், திருமாவளவன் குடிமி ஸ்டாலின் கையில் இருக்குது. ஏனால் கள்ளக்குறிச்சி கலவரத்தை பற்றி எப்படி திருமாவளவன் இந்த கலவரத்தை ஏற்படுத்தினா, எப்படி இதை ஜாதி கலவரமாக பண்ணால், அந்த ஜாதி கலவரத்துக்கு என்னென்ன மாதிரி நான் யூஸ் பண்ணால், யாரை யூஸ் பண்ணால், எத்தனை மாவட்ட செயலில் உண்மையாக நாங்கள் உள்ள என்னெல்லாம் பேசின ஆடியோ ரெக்கார்டிங்ஸு எல்லாமே டீட்டெயில் ரிப்போர்ட்டாக எடுத்து கொடுக்கப்பட்டு ஸ்டாலினுடைய டேபிள் கீழே ராக்கெட்டில் இருக்குது, அந்த ட்ராயரில் இருக்குது. ஸோ அந்த ஃபைல் இருக்கும் காரணத்தினால தான் அந்த ஃபைலை வெளியே எடுத்தால் திருமாவளவனை குடிமையை தூக்குன மாதிரி தான். ஸோ நீங்கள் எல்லாம் கேட்பாங்க, இன்னொரு விஷயம், திருமாவளவனை வந்து மற்ற கட்சிக்கு கொண்டு போய் கூட்டணி அமைக்கிறதுக்காக ஏகப்பட்ட பிளான்லாம் பண்ணாங்க. ஆனால் நீ போராசா, நீ போ, இதை வெளியே எடுக்கிறேன் பாரு அப்படின்னு ஸ்டாலின் கெத்தாக இருந்தார். ஒன்றுமே செய்ய முடியல திருமாவளவனால், எல்லாத்தையும் பொத்திட்டு இருக்க வேண்டியது அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டுருச்சு. இப்போ என்ன கொடுமைனா பார்த்தீங்கன்னா மக்களே, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீங்கள் பார்த்தா தெரியும், பல மீட்டிங்ஸில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி கலவரம் முடிந்ததுக்கு ஒரு 8 மாதத்துக்கு பிறகு பின்னி மில்ஸ் ஒரு மீட்டிங் நடந்தது, டிஎம்கே மீட்டிங். அலையன்ஸ் பார்ட்டி எல்லாமே வந்தாங்க, திருமாவளவன் பேரேல கிடையாது. ஏனால் கலவரத்தின் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இப்படி பல இடங்களில் திருமாவளவனை ஒதுக்கி தான் வச்சாங்க. இந்தியா கூட்டணி வந்துச்சு. இந்தியா கூட்டணி ரீசெண்டாக, ஐ திங்க் இட் வாஸ் இன் மும்பை, ரீசெண்டாக நான் சொல்கிறது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் கூட்டணி கட்சிக்கு பூரா ஃப்ரண்ட்டில் குஷன் சேர் போடுறாங்க. திருமாவளவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு அவனுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டாங்க. அப்பயே நல்லா கிட்ட கமெண்ட் பண்ணாங்க, என்னையா பிளாஸ்டிக் சேரு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நடந்த விஷயங்கள், ஏன்னால் இவனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க திருமாவளவன் மேலேயும் விசிகே மேலேயும். இன்னொரு பக்கம் இப்போ டிஎம்கே விசிகே பெருசாக நல்ல ஒரு குவாடினேஷனில் இல்லை அப்படிங்கிறதும் உள்ள எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கே அதிருப்தி விட்டு விசிகே தான் தெரியும். இப்போ என்னன்னால் இந்த மொத்த சினாரியாவையும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் திருமாவளவனோட பிளான். எப்படி மாற்ற ட்ரை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்டை பார்க்குறான். மக்கள் அதிருப்தியாக இருக்கும் பட்சத்தில் டிஎம்கேக்கு ஓட்டு உழக்கூடாது. எப்படி உழாமல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், டிஎம்கே இப்போ வரைக்குமே விசிகே என்ன தப்பு பண்ணாலும் தான் கூடையே வச்சு தான் பார்த்துக்குது அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க விசிகே. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மேனிஃபெஸ்டோவில் இந்த ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கேம்பெயினில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சில இடங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறார்.
அதாவது அவர் ரவிக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறாரோ இல்லை திருமாவளவன் ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறாரோ, சிதம்பரமோ விழுப்புரம் தொகுதியிலோ இவர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண போகிற சமயங்களில் அவங்களுடைய தொகுதி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல விசிகேவுடைய கொடியை ஓங்கி பிடிச்சி நிற்கிறதுன்றது தப்பு கிடையாது, இட் இஸ் லாஜிக். ஆனால் மற்ற இடங்களில் பிரச்சாரம் பண்ண போகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண போகிற சமயத்தில் அவருடைய பிரச்சார வண்டிக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 10 பைக்கு, அந்த 10 பைக்கில் 20 விசிகே ஆளுங்க நின்றுக்கிட்டு அவங்களுடைய இருக்கிறதுலே உயரமான கொடியாக அவங்களுடைய விசிகே கொடியை எரிச்சிக்கிட்டு அந்த கொடியை எடுத்துகிட்டு போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து மக்களை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கொடியை அவர் கண்ணிலேருந்து அந்த டோட்டலாக மறைச்சி நிற்கிறாங்க. இது 2 இடங்களில் ரொம்ப அதிதீவிரமாக இருந்திருக்கு. அப்போது ஒரு பாயிண்ட் என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்க சொல்கிறாரு, தம்பி யார்ப்பா அது நவுந்து நில்லுங்கப்பா, நான் மக்கள்லாம் பார்க்க முடியல பாரு, நவுந்து நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நவுரில் அவனுங்க நவுர்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு கண்ணை காட்டுன்னு டிஎம்கே ஆட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டப்பு அந்த பசங்களை இங்கே வாடா அப்படிங்கிறாரு. அவனுக்கு வரமாட்டேங்கிறானுங்க. என்னண்ணா அப்படிங்கிறானுங்க. இங்கே வா, கொஞ்சம் இப்படி வா, இங்கே வான்னு சொல்லிட்டு அவளை கூட்டத்தோட கூட்டமாக உள்ளே தள்ளுறாங்க. ஏன்னால் இங்கே நடக்கிறது கேம்பெயினிங் ஃபார் டிஎம்கே கேண்டிடேட். அப்போ அந்த இடத்துல டிஎம்கே ஃப்ளாக தான் முன்னிறுத்தணும். அப்போ நீ ஏன் இங்கே விசிகேவை முன்னிறுத்தி உட்காந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் மற்ற சில ஆட்களுடைய கேம்பெயின், முக்கியமாக மினிஸ்டர்ஸ், அதாவது இந்த ரொம்ப க்ளோஸான ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கேம்பெயின்லாம் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பைக்கில் இதே மாதிரி உயரமான விசிகே கொடியை பிடிச்சிக்கிட்டு அட்ராசிட்டிஸ் ட்ருன்னு போகிறது, மற்ற நவு தள்ளி விடுறது, போடான்னு கத்துறது, பொதுமக்களை கத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதற்கும் இந்த விஷயம் தலைமை கொண்டு போகப்பட்டிருக்கின்றது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 2 இடங்களில் பல இடங்களில் பண்ணியும் உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து 2 இடங்களில் ரொம்ப அதிதீவிரமாக, அதாவது எப்படின்னா வேன் நிற்குதுன்னா வேனுக்கு ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறது, ஒரு 10 பேர் நின்று கொடியை தூக்கி பிடிச்சி மொத்தம் முகத்தை மறைச்சிருது, மற்ற எல்லா கொடியை விட இவனும் கொடி ஹைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறது, பெருசாக மாதிரி பார்த்துக்கிறது. அதே மாதிரி அவர் மக்களை பார்த்து பேசுறது கூட முடியாத அளவுக்கு முகத்தடை மறைக்கிறது. இது என்ன பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறது மக்கள் மத்தியின்னு பார்த்தீங்கன்னா, விசிகே உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப க்ளோஸு, என்ன தப்பு விசிகே பண்ணாலும் டிஎம்கே இவங்க க்ளோஸாக தான் வச்சுப்பாங்க அப்படிங்கிற பிம்பத்தை மக்களிடத்தை ஏற்படுத்துகிறப்ப என்ன ஆகுனால் ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேவின் ஓட்டு வங்கி குறையும். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, விசிகே பண்ண தவறுகளை புரிந்து கொண்டு இந்த இடத்துல திருமாவளவன் குடிமை தனக்குள்ளே ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நீ எனக்கு குழி பறிக்கிறியா, நீ எனக்கு எதிராக இருக்கிறியா, நான் உனக்கு குழி பறிக்கிறேன் பார் அப்படின்னு திருமாவளவன் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய விஷயமாகத்தான் இது பட்டிருக்கின்றது. முக்கியமாக இன்னொரு விஷயம் மக்களே, பல இடங்களில் திமுக பிரமுகர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி கூட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு விருப்பப்படலை, வேறு வழி இல்லாமல் கூட்டு போகிறாங்க அப்படிங்கிற இன்னொரு குமுறலும் இருக்கின்றது திமுக தலைமையிலேருந்து. திமுக தரப்பு இந்த விஷயத்தை தலைமைக்கு இன்ஃபார்ம் பண்ணியும் இருக்கிறாங்க. இல்லைங்க ரொம்ப அட்ராசிட்டியாக இருக்குது, தாங்க முடியல அவங்க பண்ணுறது, ஓவராக பண்ணுறாங்க. ஏனால் மக்களே 2 விஷயம், கள்ளக்குறிச்சி கலவர வழக்கு அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர், அவங்களுடைய ஆட்சியில் இது வந்து அழிக்க முடியாத ஒரு கரும்புள்ளி. 2வது, எல்லாருக்குமே ஈகாவை பற்றி தெரியும். கருணாநிதி அவர்கள், அதாவது அந்த டிஎம்கே எம்எல்ஏங்களே சில பேர் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, அந்த சாஃப்டாக இருப்பதில் ஒரு நபர் தான் இந்த நபரும்பாங்க. அது எதிர்த்து அதிர்ந்துலாம் பயங்கர ஒரு ஒரு டெம்பரமெண்ட்டாக பேசாலும் கிடையாது, ஒரு டெம்பரே ஆகாத ஒரு நபரும்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த கதிரின் எச்சபு நம்மளுக்கானால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்த அந்த அமைப்புகள்லாம் இருப்பாங்க. அந்த அமைப்புகளில் ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மட்டும் வேண்டாம், அவருக்கு ஃபோன் போட்டு அவன் பேசுகிறான், இந்த மாதிரியான நம்ம தானே நிற்கிறோம், ரேகாவுக்கு மகள் ரேகாவுக்கு நம்ம நிற்கிறோன்னே, கொஞ்சம் கட்சி இந்த மாதிரி இந்த செலவுலாம் இருக்குன்னு, இந்த கோர்ட்ஸில் கொஞ்சம் நிறையா வருது, ஸோ பாப்பா மோகன் வந்து அப்பியர் ஆகிறாரு, ஸோ உங்களால் முடிஞ்சது ஒரு 5 10 போட்டுவிட முடியுமாண்ணே, 5 10 5 லட்சம் 10 லட்சம் மக்களே 10 லட்சம். அப்போ அவர் கேட்குறாரு, தம்பி ஈக்கா யாருன்னு தெரியுமாப்பா உனக்குன்றாரு. யாருண்ணே? எங்களுடைய 25 வருஷம் குடும்ப நண்பர் அவர் வெளிநாட்டுக்கு வந்தால் எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க, குடும்பத்தோடு தங்குவாங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க வீட்டில் தங்குவோம். அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிற ஆண்டோ மதிவானம் நாங்கள் தூக்கி வளர்த்த புள்ள, அவரை பற்றி என்ன, அவர் எவ்வளோ அமைதி சாஃப்ட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்.
ஸோ நீ எங்கிட்டே வந்து நீ விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு திட்டின உடனே அண்ணே ஹலோ ஹலோ அண்ணே கூப்பிட்றனே கட் பண்ணிட்டான் ஃபோன் அவன் எச்சபகு கதிர். இப்படியெல்லாம் பல இடங்களில் பேசப்பட்டதுனால கருணாநிதி அவர்களுக்கு இவங்க விசிகே பண்ண அந்த ஒரு துரோகம் சொல்லலாம். துரோகன்றதை தாண்டி இது மிகப்பெரிய பழிச்சொல்னு சொல்லலாம். அவருடைய 35 வருஷம் அரசியல் வாழ்க்கையை ஒரே ஒரு ஃபேக் கேஸை வச்சு அவனுக்கு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணானே. இது எதுவுமே டிஎம்கே உள்ள நபர்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். அப்போ இப்போ ஏற்பட்ட ஃப்ராடுங்க கூட ஒர்க் பண்ணுறதா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க டிஎம்கே பிரமுகர்களே இந்த எலெக்ஷனில். இன்னொரு புறம் இன்னொரு விஷயம் மக்கள் 2021க்கு பிறகு விசிக்கு ஆட்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதை மக்கள் பல இடங்களை உணர்கிறாங்க. இப்போது நம்ம 2 ஆஸ்பெக்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் கட்சி ரீதியாக உள்ள சிக்கல்கள், கட்சிக்காரர்களுக்கு உள்ள பிரச்சனை அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த பிரச்சனையை பார்க்குறப்போ ஈகாவுடைய இஷ்யூஸு அண்டு முக ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு கள்ளக்குறிச்சி கலவரம் அழிக்க முடியாத பிளாக் மார்க்கு. ஸோ ரெண்டுமே கட்சிக்குள்ள இஷ்யூஸாக இருக்குது. மக்கள்கிட்ட வாங்க, இவங்க வந்து பைக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து விசிகாவை சிம்பிளில் விசிகாவுடைய ஸ்டிக்கரை விட்டு போகிறது, போயிட்டு நேராக போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடுறது, போட்டு பெட்ரோல் பங்க்கான காசு கேட்டால் வந்து யார்கிட்ட காசு கேட்குறேன் யார் தெரியுமா கேட்குறது, யாரும் தான் கேட்டால் காசு கொடுக்குறது போனால் ஒன்று அடிக்கிறது போட்டு அவங்களையும் அடிச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்னை பறையன்னு சொல்லி திட்டானா அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறது. உடனே இதுக்கு சப்போர்ட்டாக ஒரு 10 விசிகாரங்க லோக்கலில் வந்துடுறது, வந்து தப்பே பண்ணாத அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் மேலே எஸ்சிஎஸ்டி கேஸ் போடுறானுங்க. அப்படி போடக்கூடாதுன்னா பணம் கூறாங்க கேட்குறானுங்க. ஒன்று. ரெண்டாவது நாடக காதல் பிரச்சனை இன்னும் அதிகமாகி கொண்டிருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் யுவராஜ் வந்து கோகுல்ராஜ் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கு நடந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அதை குறைச்சானுங்க நாடக காதல் அப்படிங்கிற விஷயத்தை. பட் இப்போது 2021க்கு பிறகு அதை லைட்டாக மேலே கொண்டு ட்ரை பண்ணானுங்க. இதில் பஞ்சாயத்துகள் மிக மிக அதிகமாக போயிட்டுருக்கின்றது. சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் ப்ளஸ் கொங்கு மண்டலத்தில் இதை பல லட்சங்கள் பணம் பரிமாறி கொண்டுக்கிட்டு இருக்காங்க, மாற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க விசிகாலுங்க. இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, 3வது மிக மிக முக்கியமான பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. மக்களே, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அப்படிங்கிறது திமுகவும் பண்ணியிருக்காங்க, அது மறுக்கவே முடியாது. திமுக பண்ண கட்ட பஞ்சாயத்து கிடையாது, நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் இவனுங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னால், இவனுங்க பண்ணுற கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை தப்பாக பயன்படுத்தி பண்ணுறானுங்க அப்படிங்கிறது இங்கே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை ஏற்படுத்துது. ஏன்னால் இப்போ ஒரு 10 குடும்பத்துக்கு மேலே வந்து ஃபேக்காக எஸ்சிஎஸ்டி போகிறப்ப என்ன ஆகுது, நாங்கள் என்னங்க பண்ண முடியும், ஆளுங்கட்சி அவங்க கூட்டணி கட்சி அப்படிம்பாங்க. இப்போ இந்த 10 குடும்பமும் டிஎம்கேவோட ஃபேமிலியாக இருக்கும், இல்லை டிஎம்கே ஃபேமிலி டிஎம்கே போட்டு போடலாம் இருப்பாங்க. அப்படியே அவங்க மொத்தமாக மாறுறாங்க. எதுக்கு கூட வச்சுருக்காங்க விசிகே ஆளுங்களே, ஏன் அப்படி பண்ணுறாங்க டிஎம்கே, ஏன் ஸ்டாலின் இப்படி பண்ணுறாரு, எப்படி எங்கள் மேலே போய் கேஸ் போடுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 குழுவும் மாறுது. அப்படியே இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் போட்டிருக்கக்கூடிய ஃபேக் எஸ்சிஎஸ்டி கேசஸில் போலீஸ் சொல்கிறாங்க நான் ஒன்றும் பண்ண முடியலைங்க, ஏன்னா ஆளுங்கட்சிங்கிறாங்க, தோழமை கட்சிங்கிறானுங்க. ஸோ டிஎம்கே மேலிடத்தை என்னங்க அவங்க கொடுத்து நாங்கள் பண்ண முடியுங்க. சப்போஸ் ஸ்டாலின் வந்து எப்பா எவன்ப்பா ஃபேக் எஸ்சிஎஸ்டி கேஸ்லாம் போட சொல்கிறாங்க உள்ளே போட பாருனாங்கன்னா அப்போ பேடுவானுங்க அவனுக்கு. அப்போது இந்த இடத்துல ஆல்ரெடி டிஎம்கேக்கு நிறைய அவப்பெயர் வந்துடுச்சு விசிகேவால், பிகாஸ் ஆஃப் தி எஸ்சிஎஸ்டி ஃபேக் எஸ்சிஎஸ்டி கேசஸால். இப்போ இன்னும் அவப்பெயர் ஏற்படுத்த என்ன பண்ணுறானுங்கனால், நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் எல்லா தப்புக்குமே டிஎம்கே உடந்ததான் அப்படிங்கிறதை மக்களிடத்தில் ஒரு பிம்பமாக ஏற்படுத்த ட்ரை பண்ணுறானுங்க. அதற்கு உருவாக்கப்பட்ட பர்ஃபெக்ட் அஜெண்டா பிளான் தான் இந்த கொடி அஜெண்டா பிளான். இதனை அஜெண்டாவை பர்ஃபெக்டாக பண்ணி இதை வந்து உள்ளே செலுத்துகிறானுங்க. இதனை புரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கே விசிகேவுடைய கொடி பிடிச்சிக்கோங்கன்னா ஓரம் போக சொல்கிறாங்க. பட் அப்பயே அவங்க போக மாட்டேங்கிறானுங்க. தே ஆர் டூயிங் ஆல் அட்ராசிட்டிஸ். இப்போ மக்கள் இந்த முறை டிஎம்கேவுக்கு குறைவாக ஓட்டு போட்டால் அதற்கு முழுமூல காரணம் யாருன்னு கேட்டால் விசிகேவும் அவங்க போட்ட பிளான் மட்டும்தான். இன்னமும் முக ஸ்டாலின் கம்முன்னு பேசாமல், எந்த சொரணையும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்க்கிற தன்மையும் இல்லாமல், ஒரு தலைவனுக்கான அழகே இல்லாமல் இன்னும் அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தார் அப்படின்னால், கூடிய சீக்கிரம் 2026க்குள்ளே ஸ்டாலினை தூக்கிட்டு அங்கே திருமாவளவன் வந்து உட்கார்றதுக்கு இவங்க எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. இது நடக்கும், பார்த்துட்டே இருங்க மக்களே. இஃப் நாட், ஸ்டாலின் விரைவில் ஆக்ஷன் எடுக்க வேண்டும்.
இவங்க மேலே உள்ள ஏகப்பட்ட கேசஸ் இருக்கின்றது. முக்கியமாக கள்ளக்குறிச்சி ரைட் கேஸ் இருக்குது. கள்ளக்குறிச்சி ரைட் கேஸில் திருமாவளவன் தான் மெயின் அக்யூஸ்டு. அதில் மட்டும் அந்த கேஸை மட்டும் ரீஓப்பன் பண்ணி, இன்னும் ரீஓப்பன்லாம் இல்லை, இன்னும் அது விசாரணையே பண்ணாமல் இருக்குது. அந்த கேஸை விசாரணை பண்ணி இந்த விசிகே அப்படிங்கிற இந்த கட்சியில் தப்பான ஒரு ஆளை மொத்த பேரையும் ஒழிச்சு கட்டினாங்கனால், திருமாவளவனை ஒழிச்சு கட்டினால், அப்போ தான் டிஎம்கேவுக்கு தப்பிக்க முடியும். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவப்பெயர் மாறுவதற்கு டிஎம்கே பண்ண வேண்டிய மிகப்பெரிய வேலை தான் மக்களே. பட் அதை பண்ணாத வரைக்கும் 2024 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு குறைந்தால் அது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விசிகே அதிருப்தி தான் மிக முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னால் உங்களுக்கு டிஎம்கே பொறுத்தளவுக்கு பாலிசி வைஸ் 1000 ரூபா விஷயமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லாவே கொடுத்து வச்சிட்டாங்க. ஸோ பாலிசி வைஸும் விமனை கவர் பண்ணுறதுலையும் நம்ம நல்லா பண்ணிட்டாங்க டிஎம்கே. நம்ம அதில் குறை சொல்ல முடியல. எல்லா இடங்களில் போனாலும் விமன் கவர் பண்ணப்பட்டாங்க இந்த உரிமை தொகையால். ஆனால் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படிங்கிறது விசிகே பண்ண லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை மக்கள் மறக்க மாட்டாங்க. ஏன்னால் யோசிச்சு பாருங்க மக்களே, கருணாநிதி அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் எவ்வளவு வலிச்சிருக்கோம் அவங்களுக்கு. எஸ்சிஎஸ்டி கேஸ் போடுங்க, ஃபேக் எஸ்சிஎஸ்டி கேஸ். கள்ளக்குறிச்சி கலவரத்தில் ஒரு ஸ்கூல் எரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட குழந்தைங்க, அவங்க பெற்றவங்க, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க யாருமே அதிருப்தி இருந்திருக்க மாட்டாங்க டிஎம்கே மேலே. எல்லாருக்கும் அதிருப்தி தான். எரிச்சிட்டிங்க, முடிஞ்சிச்சு, லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. பட் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் திருமாவளவன் மேலே? திராவிட மண்ணு ஒரு ஃப்ராட் இருக்கான், அவன் தான் முக்கியமான காரணம். அதுக்கு ஆதாரம் மேலே வெளியிட்டிருக்கோம். ஏன் அவன் அரசு பண்ணி விசாரணை உறுதிக்கு போடாமல் விட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? அப்போ இது எல்லாத்துக்கும் டிஎம்கே நாங்கள் என்னமா டிஎம்கே உடந்தே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டும் காமிக்கிறானுங்க இந்த விசிகே ஆட்கள். இதன் மூலியமாக 24ல் நிச்சயமாக டிஎம்கே ஓட்டு குறையும். 26லையாவது இவங்க அந்த ஓட்டை ரீகெயின் பண்ண நினச்சாங்கனால் they have to take action against திருமாவளவன் and விசிகே people. if not டிஎம்கே கஷ்டம்தான் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.